ஹாய் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு லெசனை வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படி படித்தா அந்த லெசன் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த லெசன்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், எப்படி படித்தா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த வாரத்துக்கான ஸ்டடி பிளான் பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு லெசனை எப்படி படிப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் எடுத்துக்குவேன். ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுவேன். சும்மா சாதாரணமாக ரீட் பண்ணி பார்ப்பேன். ரீட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த தடவை என்ன பண்ணுவேன், யூடியூப்பில் அந்த லெசன் நேம் வந்து டைப் பண்ணுவேன். யாராவது அந்த லெசனை டீச் பண்ணியிருக்காங்களா, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது டீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அந்த ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெசன் ரிலேட்டடாக ஷார்ட்கட் வீடியோஸ் யாராவது அந்த இயர்ஸு, அந்த நேம்ஸு, நமக்கு வராத ஒரு சில நேம்ஸு, இயர்ஸ் எல்லாம் யாராவது ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்களா அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், மறுபடியும் அந்த ஸ்கூல் புக்கை வந்து ஒன் டைம் ரீட் பண்ணி பார்ப்பேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த கதையை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒன்லைனர் அது ரிலேட்டடாக ஒன்லைனர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து ஒன்லைனர் புக்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி நான் வந்து ஃபாலோ பண்ணுறது விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோட புக்ஸ் தான் நான் வந்து ஒன்லைனருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் மோஸ்ட்டாக ஆன்சர்ஸ் வந்து தப்பாக இருக்காது. அப்படியே தப்பாக இருந்தாலும் அவங்க சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு அந்த லெசன்ஸை அப்படியே எடுத்து 100 கொஷின்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த ஆப்ஷன் தப்பு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கூட நான் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்குவேன். அப்படி ஒன்லைனர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருவேன். அதை படித்து முடிச்சுட்டு அதில் வந்து கொஷின் ஆப்ஷன் பின்னாடி தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நான் ஒரு தடவை அந்த கொஷின் ஆப்ஷன் வச்சு டிக் பண்ணி பார்ப்பேன், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிக் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு யூடியூப்பில் அந்த லெசனை மறுபடியும் நேம் போட்டு டைப் பண்ணி பார்ப்பேன். டைப் பண்ணி பார்த்து அந்த லெசனுக்கான டெஸ்ட் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து நான் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு அவ்வளோதான், அன்றைக்கான அந்த லெசனை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடுவேன். அது வந்து என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். அந்த லெசனில் எப்படி கொஷின் கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு லெசனை ஃபாஸ்ட்டாக குயிக்காக படிக்கணும், சீக்கிரம் முடிக்கணுன்ட்டு போகிறத விட இப்படி பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை எதுவுமே எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரீட் பண்ணி பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்லைனர் புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நல்லா அதை வந்து படித்து புரிஞ்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக யூடியூப்பில் ஏதாவது டெஸ்ட் வீடியோஸ், லைவ் டெஸ்ட் வீடியோஸு, கொஷின்ஸு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை ஒரு தடவை போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்படி போட்டு பார்த்திங்கனாவே அந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டைம் அடுத்த தடவை ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 50 to 70% ஞாபகம் இருக்கும். அது ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அதாவது இப்போ இந்த தடவை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து ரிவிஷன் வைக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி டே இந்த வீக் பிளான் போடுறோம், ஃபஸ்ட் டே வந்து படிக்கிறோம் அப்படின்ட்டா அந்த வீக்கோட லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே ரிவிஷனாக தான் இருக்கணும். அந்த லெசனை மறுபடியும் எடுத்து திருப்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 4 ஷெட்யூலுமே ஒரு வீக் போட்டு நம்ம ரிவிஷன் பார்க்கணும். இந்த மாதிரி ரிப்பீட் ரிவிஷன் ஒரு கொஷினை ஒரு இடத்துல பார்க்குறதோட மல்டிபிள் இடத்துல பார்க்க தான் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அது எப்போவுமே பர்மனெண்ட்டாக நம்ம மைண்டில் வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி தான் நான் படிப்பேன். அப்படி படித்து தான் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ படிக்கலைனாலும் இந்த மாதிரி படித்ததுனால தான் எனக்கு கடைசி எக்ஸாமில் ரொம்ப கை கொடுத்துச்சு. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு. அப்புறம் இந்த வீக்கோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நான் கிறிஸ்டோபா ஷாரோட என்னடையலாம் டெஸ்ட் வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த வீக் நம்ம வந்துட்டு என்னென்னா, டே 1 வந்து பொது தமிழில் திருக்குறள், திருவள்ளுவர் தொடர்பான தமிழ் கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் ஜிஎஸ் பார்ட். அப்புறம் டெய்லியும் டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்பர் சீரியஸ் ரீசனிங்கில் ஃபுல் வீக்கும் இந்த டாபிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டே 1, டே 2, டே 3ன்னு தமிழ் கொஞ்சம் பாட்டு, ஜிஎஸ் வந்து ஒரு லெசன் ஒரு 2 to 3 டாபிக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். வந்து தெளிவாக படிங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நல்லா புரிஞ்சு
பொறுமையாக நிதானமாக கம்மியாக படித்தாலும் அதை வந்து எப்பவுமே மறக்காத மாதிரி படிங்க சரிங்களா. நிறைய படிக்கணும், சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து இப்போ வேணால் ஈஸியாக இருக்கலாம், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. நம்ம எவ்வளோ பொறுமையாக படிக்கிறோம், ஆழ்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம லாங் டைம் மெமரியில் அது வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் சரிங்களா. ஒரு கொஷினை ஒரு இடத்துல பார்க்குறத விட 4-5 இடத்துல பார்க்கும்போது தான் அது வந்து எப்போவுமே நம்ம மறக்காமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா. இதுதான் என்னோடய 1 வீக் பிளானு ஓகேங்களா. இந்த பிளானை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்ளை பண்ணுறேன். இதுபடி வந்து நான் வந்து ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். டெய்லி ஒரு 10 to 11 o'clock நைட்டு. இந்த இப்போ வந்து இந்த ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அந்த 7 நாளைக்கான ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அதுபடி டே 1ல் இப்போ நான் திருவள்ளுவர் தொடர்பான செய்திகள் அப்படின்னா இதில் வந்து 50 தமிழ் கொஷின் வந்து கேட்கலான் இருக்கேன். ப்ளஸ் அவுட் சோர்ஸோட இப்போது 50 கொஷின் கேட்கும்போது அந்த திருவள்ளுவர் தொடர்பான செய்திகளில் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். அது இல்லாமல் நாரடியார், நான்மணிக்கடிகை, அறநூல்களில் வச்சுருக்கேன். அடுத்தது ஜிஎஸ் பார்ட் வந்து ஒரு 50 கொஷின்ஸ், இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம், அவசியம் மற்றும் உருவாக்கம், இந்த டாப்பிக்கில் ஒரு 50 கொஷின்ஸ் கேட்போமா. இதில் வந்து பிவைக்யூவும் ஆட் ஆகிருக்கும் சரிங்களா. பிவைக்யூவும் ஆட் ஆகிருக்கும். அதனால் ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்லும்போது எனக்கும் நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து டெய்லி டெஸ்ட்டு கண்டிப்பாக லைவ் டெஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு அந்த லெசன் தொடர்பான கொஷின்ஸ் கிடைச்சா கூட கண்டிப்பாக போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட கொஷின்ஸை மல்டிபிள் சோர்ஸில் பார்க்க தான் நம்ம மைண்டில் அந்த வந்து எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன். 2 month கழித்து தான் நான் வந்து குரூப் 2 அட்டன் பண்ணேன். அது டிப்ரெஷனில் இப்போ ஒரு 8 மார்க்கில் இப்படி நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ரெஷனில் நான் வந்து படிக்கவே இல்லை. ஆனால் குரூப் 2ல் ஒரு 143+ வந்து என்னால் போட முடிஞ்சிச்சு. அது எப்படி, அது வந்து என் மைண்டில் லாங் டேர்மாக ஸ்டோர் ஆகிருக்கனால தான். பொறுமையாக படிங்க, அவசரமாக படிக்காதீங்க. இன்னும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம படித்து இந்த சின்ன டெஸ்ட்டில் மார்க் வாங்குறது வந்து முக்கியம் இல்லை. நம்ம அந்த 3 hours என்ன பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ப்ரெசர் பண்ணுறோம், எப்படி நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. டெய்லி நான் வந்து இந்த 7 இந்த ஷெட்யூல் பிரகாரம் டெய்லி ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு 50+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் டெய்லி லைவ் டெஸ்ட் வந்து போட முடியும். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கனால என்னால் லைவ் டெஸ்ட்டு போட முடியலை. நீங்கள் வந்து இந்த பிளான் பிடிச்சிருக்கு, நீங்களும் கிறிஸ்டோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டுக்கு வந்து என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் முக்கியமாக என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து பிவைக்யூவை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான பிவைக்யூ அது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். மேக்ஸ் வந்து முக்கியமாக பிவைக்யூ ப்ராக்டிஸிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எல்லா மாடலும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அது மேக்ஸ் பிவைக்யூ வச்சு அந்த மாடல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டெய்லியும் ஒரு 1 hour மேக்ஸை ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. இதுதான் இந்த 1 வீக்கோட பிளானு. இது ரிலேட்டடாக டெய்லி நைட்டு 10 o'clock வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். 50 தமிழ் + 50 ஜிஎஸ் கொஸ்டின் மாதிரி பண்ணலான் இருக்கேன் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி நல்லா படிக்கலாம். இந்த 2026ல் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கியே ஆகணும். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு 8 கொஷின் போட்டிருந்தா நம்ம போயிருக்கலாமே. அதுவுமே என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக் தாங்க. ஒரு 2 டபுள் ஷேடு ஒரு 3 கொஷின்ஸை வந்து மாற்றி கீழே இருக்க கொஷினுக்கு பதிலாக மேலே இருக்க கொஷினுக்கு ஷேட் பண்ணுறது, இப்படி மாற்றி ஷேட் பண்ணி ஒரு 2 to 3 கொஷின்ஸு. அது இல்லாமல் தெரிஞ்ச கொஷினே நல்லா ரீட் பண்ணாமல் அவசரத்தில் இந்த கொஷினை பதட்டத்தில் தப்பாக ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு 8 கொஷினுக்கு மேலே எனக்கு வந்து ராங் ஆயிடுச்சு. அந்த 8 கொஷின் போட்டிருந்தா கண்டிப்பாக நான் வந்து ஜாபுக்கு போயிருக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
இந்த தப்பு வந்து நான் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா படித்து நல்ல மார்க்கில் நல்ல போஸ்டிங்கில் வேலைக்கு போகணும். சரிங்களா? அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. பொறுத்து நிதானமாக நல்லா ஸ்டோர் ஆகிற வரைக்கும் நல்லா படிங்க. நிறையா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரிங்களா? 2026 கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு போஸ்டிங் நம்ம ஹார்ட் ஒர்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் படிப்பேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.